ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். தமிழக வெற்றி கழகம் அரசியலுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா பல மாற்றங்கள் நடந்திருக்கு. ப்ளஸ் பல கட்சிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த லிஸ்ட்டில் நேற்று பார்த்தோன்னா மக்கள் மன்றத்தில் தளபதியோட அரசியல் சரியானதா இல்லையா அப்படின்னு மாதிரி பார்த்தோன்னா ஒரு வாதம் போச்சு. அதில் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அவங்க பேசுனதை பற்றி நம்ம இங்கே பேச போகிறது கிடையாது. ஆனால் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு, இப்போ இந்த தேர்தலில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு, தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிக்கிற வரைக்கும் விஜய் அவர்களும் விஜய் ரசிகர்களும் பார்த்தோன்னா எந்தெந்த கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தினாங்க அப்படின்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அதன் மூலமாக வெற்றி பெற்ற கட்சிகளும் இருக்குது, அங்கீகாரத்துக்கு போன கட்சிகளும் இருக்குது, தோல்வி அடைஞ்ச கட்சிகளும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, ஓகே, இது அப்படியே பார்த்தோன்னா அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த வாக்குகளையும் இப்போ தளபதி பார்த்தோன்னா இழுத்துட்டார். ஸோ தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறமா விஜய் அவர்கள் அத்தனை வாக்குகளையும் பார்த்தோன்னா தன் வசம் இழுத்துட்டார். அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டனாலதையே விஜய் அவர்கள் ரசிகர்கள் பார்த்தோன்னா அவருக்கு ஆதரவுன்றது கொடுக்குற நிலைப்பாட்டுக்கு கிடையாது. இத்தனை வருஷமாக இந்த கட்சி இல்லைனா இந்த கட்சி, அந்த கட்சி இல்லைனா இந்த கட்சி அப்படின்னு மாறி மாறி வாக்கு செலுத்தினவங்க தான் எல்லாருமே. இங்கே சொல்லுவாங்க பரம்பரையாக நான் திமுக, பரம்பரையாக நான் அதிமுக அப்படின்னு. அப்படியெல்லாம் சத்தியமாக யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஒரு டைமாவது பார்த்தோன்னா மாற்றி வேறு கட்சிக்கு வாக்கு செலுத்தினவங்க தான் இங்கே இருப்பாங்க. அந்த கண்டிப்பாக நடந்திருக்குமா, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படி கொள்கை ரீதியான கட்சி திமுக தான் அப்படின்னா தொடர்ந்து அந்த கட்சி ஆட்சியில் இருந்திருக்கலாமே. இல்லை அதிமுக தான் கொள்கை ரீதியாக பார்த்துன்னு இருக்கிற கட்சி அப்படின்னா அந்த கட்சியை தொடர்ந்து இன்ன வரைக்கும் ஆட்சியை பிடிச்சிருக்கலாமே. எதுக்காக மாறி மாறி வர்றாங்க? அப்படி இருக்கும்போது மக்களுக்கு இவங்களோட கொள்கை எல்லாத்தையும் தாண்டி இவங்க ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு அடிப்படையான விஷயத்தை வச்சு தான் அந்த மக்கள் வாக்கு செலுத்தி அவங்கள ஜெயிக்க வைக்கிறாங்க. கொள்கை ரீதியாக உள்ளே இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் அவங்க பார்த்தோன்னா திமுக என்ன தவறு பண்ணாலும் அதை அப்படியே பார்த்தோன்னா வாய் மூடிட்டு பார்த்துட்டு அந்த கொள்கை இருக்குது அப்படின்னுக்காகவே இருப்பாங்க. இன்னொரு சைடு அதிமுக அவங்களோட கொள்கை பிடிச்சிருந்தாலும் அவங்க என்ன தவறுகள் பண்ணாலும் அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு பார்த்தோன்னா அந்த கட்சிக்கு வாக்கு செலுத்திட்டு இருப்பாங்க. இதுக்கு பேர் கொள்கைவாதி கிடையாது. என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு அடக்குமுறை ரீதியான பார்த்தோன்னா அவங்களே அடிமைப்படுத்துக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சரி, ஓகே, அந்த பாயிண்ட்டுக்கும் நம்ம போக வேணாம். இப்போது அந்த நபர்கள் எல்லாருமே தளபதி விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்துவாங்களான்றது சந்தேகம் தான். ஆனால் அதுலேயும் சில பேர் வெளியே விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறத நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படிங்கிறதே நம்ம பார்க்க முடியுது. இப்போது பொதுமக்களோட கையில் தான் தாவேக்கோட வெற்றி நிச்சயிக்கப்படுறதுனால அந்த மக்களுக்கு திமுகவோட கொள்கை ஒரு சைடு ஓரமாக வைங்க, அதிமுகவோட கொள்கை ஒரு சைடு ஓரமாக வைங்க, இந்த நாம் தமிழர் கட்சி கொள்கை கொஞ்சம் ஓரமாக வைங்க, அதெல்லாத்தையும் தாண்டி இவங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். ஏதோ ஒரு தவறுகள் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஒவ்வொரு ஆட்சியிலையும் பார்த்தோன்னா ஏதாவது ஒரு தவறுகள், லஞ்சம், ஊழல், அதுக்கப்புறமா மதுவிலக்குன்னு சொல்கிறது, ஏமாத்துறது, அதுக்கப்புறமா விலைவாசி ஏற்றி விடுறது, வீட்டு வரி, சொத்து வரி அப்படின்னு எல்லாத்தையும் ஏற்றி விடுறது, மக்களுக்கு தேவையான குடிநீர் கூட கிடைக்காம அளவு பண்ணது, நெல் மூட்டைகள் கூட பாதுகாக்காத ஒரு அரசாக இருக்கிறது. இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளே பார்த்தோன்னா கை வச்சு ரொம்ப இடைஞ்சல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அப்படி இருக்கிற மக்கள் திமுக, அதிமுக, புதுசாக எது வருது தாவேக்கா, இவர் ஏதாவது பண்ணுவாரா, இவர்கிட்ட ஒரு டைம் கொடுத்து பார்ப்போம் அப்படின்ற ரேஞ்சில் மக்கள் வாக்கு செலுத்திருக்குதா தாவேக்காவுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது இந்த மக்கள் மன்றத்தில் இந்த பேச்செல்லாம் பேசினாங்களே தளபதியோட அரசியல் சரியானதா இல்லையா அப்படின்னு, இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகளோட அரசியல் சரியானதா இல்லையா அப்படின்றத பற்றி பார்த்தோன்னா ஒரு வாதம் வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரியான ரிசல்ட் தான் மக்கள் முன்வைப்பாங்க. ஆனால் இப்போ தளபதியோட அரசியலுக்கு அப்புறமா அரசியல் கட்சிகளுக்குள்ளே என்ன நடந்திருக்கு அப்படின்றத கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா அது இன்னும் பயங்கரமாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா டிஎம்கே கூட்டணி கட்சிகள் இல்லாமல் பார்த்தோன்னா இல்லை. டிஎம்கேவோட 4 காலில் பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு 3 கால் பார்த்தோன்னா கூட்டணி கட்சிகள் தான், ஒரே ஒரு கால் தான் பார்த்தோன்னா இவங்களோடதுன்னு வச்சுக்கோங்க. சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த கூட்டணி கட்சிகள் பார்த்தோன்னா எப்பவுமே உடையாமல் பார்த்துக்கிறது திமுகவோட வேலை. இப்போ வரைக்கும் அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் கூட்டணி கட்சிக்குள்ளே நிறைய புகைச்சல்கள் இருக்குது அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது. டிவிகே தமிழக வாழ்வுரிமை கட்சி சேர்ந்த வேல்முருகன் அவர்களாகட்டும், அதுக்கப்புறமா செல்வ பெருந்தொகை காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற அவராகட்டும், திருமாவளவன் அவர்களாகட்டும், இதுக்கு எல்லாமே பார்த்தோன்னா அங்கங்கே சின்ன சின்ன புகைச்சல் இருந்துட்டு தான் வந்துட்டு தான் இருக்குது. அதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்கோம். இப்போது இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே பார்த்தோன்னா வெளியே போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்குது. பட் அது எந்தளவுக்கு உண்மைன்றது தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தோன்னா ஸ்ட்ராங்காக தான் உள்ளே இருக்காங்க. திமுக அந்த லெவலில் தான் அவங்கள வச்சுருக்கு. ஆனால் இப்போது திமுக அவங்கள வெளியே விடாமல் வச்சுருந்தாலும் இப்போது அந்த கூட்டணி கட்சிகளுடைய நெருக்கடி அப்படிங்கிறது திமுகவுக்கு ஏற்பட போகுது. அதுக்கு காரணம் யார் அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள். தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சி இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி எந்தெந்த தொகுதிகளை பார்த்தோன்னா ஒரு சீட்டு 2 சீட்டு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கட்சிகளுக்கு கொடுத்துருப்பாங்கல்ல கூட்டணி கட்சிகளுக்கு திமுக. இப்போது இந்த கட்சிகள் பார்த்தோன்னா திமுகவை நெருக்கடி கொடுத்து எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும், இந்த தொகுதியெல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு டிமாண்ட் வைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு காரணமாக இங்கே யார் இருக்காங்க அப்படின்னா விஜய் அவர்கள். இல்லை அப்படின்னு நம்ம மறுத்தோம் அப்படின்னா விஜய் அவர்கள் வேறு சொல்லிட்டார்ல, ஆட்சிக்கு வந்தால் ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்துலேயும் பங்கு அப்படின்னு தளபதி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு முதல் மாநாட்டிலே. அப்படி இருக்கிறப்போ
இங்கே போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் திமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கறக்காக இங்கே இருக்கிற கூட்டணி கட்சிகள் திமுக கிட்ட அத்தனை சீட் வேணும், இந்த தொகுதி வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்பாங்க. அவங்க கேட்டால் திமுக கொடுத்து தான் ஆகணும், வேறு வழியில். சப்போஸ் அப்படி கொடுக்கல அப்படின்னா இவங்க வெளியே போயிடுவாங்க, டிவிக்கு கூட ஜாயின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் திமுகவுக்கும் இருக்க தான் செய்யும். இந்த நெருக்கடி யார் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போது தாவேக்காவை சேர்ந்த விஜய் அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. இது அவர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமா அரசியல் மூலமாக அரசியல் கட்சிகளுக்குள்ளே நடக்கிற ஒரு மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுவே பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையான தளபதி அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. தளபதி அதனால தான் ஃபஸ்ட்டே பார்த்தோன்னா வந்து முடிவு பண்ணதே களத்தில் இறங்கியிருக்காரு. திமுக அப்படின்ற ஒரு கட்சி அது சோலோவாக நின்று பார்த்தோன்னா எப்பாவது ஜெயிச்சிருக்கா? இல்லை. கூட்டணி கட்சிகள் இல்லாமல் பார்த்தோன்னா அது ஜெயிக்காது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால் இந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வைப்போம். நம்ம ஆட்சிக்கு வந்தால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி தளபதி சொல்லியிருக்காரு. ஏன்னா அதை திமுக ஒருபோதும் பண்ணுறதே கிடையாது. கூட்டணி கட்சிகள் உள்ளே வச்சுக்கிறாங்க, ஆனால் அவங்க பார்த்தோம்னா ஆட்சியிலே அதிகாரத்திலே பெரிய அளவில் பங்கு கொடுக்குறதே இல்லை. ஒரு சீட்டு கொடுக்குறதே பெரிய விஷயமா தான் இருக்குது. ஒரு சீட்டு 2 சீட்டு வந்து கொடுக்குறதே பெரிய விஷயமா தான் இருக்குது. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்தோன்னா அவங்கள மதிக்கிறது கிடையாது. இந்த மாதிரியான பல குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, அதெல்லாம் தளபதி தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி பேசியிருக்காரு. இது தளபதி விஜய் அவர்கள் அங்கே இருக்கிற கட்சிகளுக்கு ஒரு கூட்டணிக்கு அழைப்பு விடுற ஒரு விஷயம் தானே வச்சுக்கோங்களேன். அதுதான் உண்மை. அப்படி இருக்கிறப்போ இந்த கட்சிகள் விஜய் நோக்கி பயணிச்சிச்சு அப்படின்னா திமுகவுக்கு ஆபத்து அப்படின்றதுனால தளபதி விஜய் அவர்கள் அதை தான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. இப்போது அந்த புகைச்சல் வந்து கூட்டணி கட்சிகளில் திமுகவுக்கு ஏற்பட்டுறதுக்கு காரணம் தளபதி விஜய் அவர்கள். அதனால் இந்த ஒரு ஸ்டாண்டர்ட்லையும் பார்த்தோன்னா தளபதி இந்த அரசியல் கட்சிகளுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அஸ்திவாரத்தை ஆட்டுற இடத்துல இருக்கார் அப்படின்றத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். சரி, ஓகே. இப்போ திமுக பார்த்தோன்னா அந்த கூட்டணி கட்சிகளை வெளியே விடலை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா அந்த கூட்டணி கட்சிகள் என்ன சொல்கிறது, சில கோரிக்கைகளை முன்வைப்பாங்க. இதன்படி நடக்கணும், இது மாதிரி இருக்கணும், எங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீடம் கொடுக்கணும், எங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தோன்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறது முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான சில டிமாண்ட்ஸ் அவங்ககிட்ட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையாவது பண்ணியாகணும். இப்போ பொது தொகுதிக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது நீங்கள் அப்படின்னு திருமாவளவன் கட்சி பார்த்து சொன்னார் கலைஞர் அவர் அப்படின்ற மாதிரி ஒரு 1 இயர்ஸ் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார்ல. அப்போ நாங்கள் இப்போ விஜய் வந்துட்டார், நீங்கள் அந்த எங்களை எந்த ரேஞ்சில் வச்சுருக்கீங்க, எங்களுக்கு பொது தொகுதி வேணாம்னா சொன்னீங்க, இப்போ எங்களுக்கு பொது தொகுதி தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த மாதிரி கேட்குற கூட வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு தூண்டுதலை யார் தூண்டுறாரு அப்படின்னா இந்த பக்கம் இருந்து தாவேக்கா விஜய் அவர்கள். இதை ஏன் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்போ இருந்து ஒரு நியூஸ், நேற்று இருந்து ஒரு நியூஸ் வைரல் ஆகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா தளபதி விஜய் அவர்களும் ராகுல் காந்தியும் கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வைரல் ஆகிட்டு இருக்கு. இதை வந்து பெலிக்ஸ் அவர்கள் பார்த்தோன்னா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். டெல்லியில் பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே இங்கே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த செல்வ பெருந்தொகை அவருக்கும் திமுகவுக்கும் பார்த்தோன்னா சில புகைச்சல்கள் போயிட்டு தான் இருக்குது. அவர் ரீசெண்டாக பார்த்தோன்னா திமுக மேலே அடுக்கடுக்கான குற்றங்களை விமர்சனங்களை வச்சுட்டே இருக்கார். அதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப இது ஏன் நடக்காது, ஒருவேளை நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி திமுகவுக்கும் ஒரு பயம் இருக்கலாம். அதனால் இவங்களும் பார்த்தோன்னா ஏதாவது அழுத்தம் கொடுக்கலாம். இல்லை அழுத்தம் கொடுத்துமா அவங்க கேட்கலாம் அப்படின்னா வெளியே வந்துடலாம். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இதையெல்லாம் விட ராகுல் காந்தி அவர்கள்ட்ட இருக்கிறது மிகப்பெரிய ஒரு படை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இளைஞர்கள் படை தான். இளைஞர்கள் அப்படிங்கிறது அரசியலுக்கு முக்கியமாக வரணும் அப்படின்னு அவர் நினைக்கக்கூடிய ஒரு ஆள். அப்படி இருக்கிறப்ப தாவேக்கா பார்த்தோன்னா இளைஞர்கள் படையோடு இருக்குது. இளைஞர்கள் அப்படிங்கிறது அங்கே அதிகமாக இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு வெற்றி பார்த்தோன்னா தீர்மானிக்கக்கூடியது இளைஞர்கள் தான். அப்படிங்கிறதுனால ராகுல் காந்தி அவர்கள் திமுகலேருந்து பார்த்தோன்னா ஏன் தாவேக்காவுக்கு தாவக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் நம்மளுக்கே வருது. அது எப்படி போவாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். அதுதானே அரசியல், இதுதானே பண்ணுறாங்க, இப்படி கூட நடக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் இந்த மாதிரி எல்லா விதத்துலையுமே பார்த்தோன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரத்தை ஆற்ற இடத்துல இருக்கிறது தாவேக்கா அப்படின்ற ஒரு கட்சி. இதுக்காகவே தாவேக்கா விஜய் அவர்கள் பார்த்தோன்னா கட்சி ஆரம்பிச்சது இந்த கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அவர் தோக்குறாரு ஜெயிக்கிறாரு அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இந்த தாவேக்கா கட்சியை வச்சு திமுகவை சுற்றி இருக்கிற கூட்டணி கட்சிகள், திமுகவை ஆதரிக்கிற கட்சிகள் எல்லாருமே பார்த்தோன்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்களை திமுக கிட்ட கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குல்ல, அந்த வாய்ப்புன்றது கூட பார்த்தோன்னா இந்த இடத்துல விஜய் ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இல்லை அவங்கள வெளியே விடாமல் அதுக்காக திமுக என்ன மாதிரியான ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்க, அவங்க என்ன மாதிரியான அரசியலை பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் அடுத்த கட்டம். ஆனால் இப்படி ஒன்று நடக்கும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றம் இல்லை. அது தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து பண்ணியிருக்கிற ஒரு விஷயம்னே நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா வந்து சோசியல் மீடியாஸில் பயங்கர வைரல். என்ன அப்படின்னா தற்குறிகள் அப்படின்னா தாவேக்கா சேர்ந்த தொண்டர்கள் தான் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த திமுக வந்து ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா பரப்பிட்டு இருக்காங்களே, அது வந்து ஒரு சர்ச்சையாகி போயிட்டுருக்கு. தற்குறிகள் அவங்களை எப்படி பார்த்தோன்னா நீங்கள் தற்குறிகள் அப்படின்னு சொல்லலாம். தற்குறிகள்னால் யார் அப்படின்னா ஒரு ப்ரொஃபஸர் பார்த்தோன்னா இன்டர்வியூ கொடுத்துருந்தார். அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தற்குறிகள் அப்படின்னா எழுத படிக்க தெரியாதவங்கள தான் தற்குறிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இருக்கிறப்ப தாவேக்கா தொண்டர்கள் எல்லாருமே எழுத படிக்க தெரிஞ்சவங்க, எல்லாருமே பார்த்தோன்னா நாலேஜ்ஃபுல்லாக இருக்காங்க, எல்லாருக்குமே எல்லா விஷயங்கள் தெரியுது, அவங்க எப்படி தற்குறிங்க ஆவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் சொல்லியிருந்தார். சரியான விஷயம்தான். எழுத படிக்க தெரியாதவங்க தான் தற்குறிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே எல்லாருக்கும் எழுத படிக்க தெரியும் அப்படின்னா உங்களுக்கு அரசியல் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியல் தெரியறக்கும் அரசியல் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதுக்கும் பார்த்தோன்னா இந்த வார்த்தைக்கு சம்மந்தம் கிடையாது. அரசியல் அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா இது வரைக்கும் அரசியல் யாராக முழுமையாக கரைச்சி குடிச்சதுன்னு கிடையாது.
பழகிட்டு தான் இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு பழக்கம் தான். அதனால் பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை பழகும்போது சில விஷயம் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். அதை வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் எல்லாருமே பண்ண தான் செய்வாங்க. இப்போ திமுகவில் இருக்கிற பல பேருக்கே பார்த்தோன்னா அது தெரிய மாட்டேங்குது. நமக்கு தாவைக்கா தொண்டர்கள் பார்த்தோன்னா அந்த 90, 60, 70 அப்படின்னு அங்கெல்லாம் இருந்து எடுத்து தூண்டி பார்த்தோன்னா திமுகவை கிழிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்காக பார்த்தோன்னா தற்கொலைங்க அப்படின்னு பேர் கொடுக்குறீங்க. எங்கிருந்து வரலாறு எங்கிருந்து தூண்டிட்டு வந்து பார்த்தோன்னா வச்சு செஞ்சுட்ருக்காங்க தாவைக்கா தொண்டர்கள். அதனால தான் தளபதி சொல்லியிருந்தாரு நீங்கள் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு. அந்த லெவலில் தாவைக்கா பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு பாய்ச்சலில் போயிட்டுருக்கு. ஆனால் இவங்க பார்த்தோன்னா தற்குறிகள் அப்படின்னு கட்டமைக்கிறது எதை வச்சு அப்படின்னா இந்த மடத்தில் ஏறுறது, மாநாட்டுக்கு போனால் பார்த்தோன்னா தலையில் துண்டை கட்டிட்டு வந்து 2 வீலரை வேகமாக ஓட்டிகிட்டு போகிறது, கரூர் பிரச்சனைக்கு பார்த்தோன்னா வந்து லூசுத்தனமான பதிவுகளை போடுறது, அதில் மட்டும்தான் பேசுகிறாங்களே தவிர கருத்தியல் ரீதியாக தாவைக்கா கேட்கக்கூடிய தொண்டர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு எதுக்குமே திமுக சைடு பதிலே கிடையாது. அவங்க பதில் சொல்லவே முடியல. அந்த லெவலில் வச்சு அடி நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க எப்படி தற்கொலைகள் ஆவாங்க அப்படின்றத முதல் கேள்வி. சரி, ஓகே, அதை விட்டுருங்க. இப்போது எழுத படிக்க தெரியாதவங்க தான் தற்கொலைங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்படின்னா யார் ஃபஸ்ட்டு தற்கொலைங்க அந்த கட்சியில் இருப்பாங்க அப்படின்னா, துண்டு சீட்டு கூட பார்த்தோம்னா சரியாக பார்த்து படிக்க தெரியாத ஒருத்தர் இருக்கார், கணக்கை தப்பாக போடக்கூடிய ஒருத்தரும் இருக்கார், அதை அவரை இன்னொருத்தரும் பண்ணுவார். ஒரு மேடையில் கூட பார்த்தோன்னா ஒரு வார்த்தை உளராமல் ரொம்பவுமே கிளியராக ஒரு 10 நிமிஷம் பேசினா கூட அது உளராமல் பேசுகிறாரா, சரியாக பார்த்து படிக்கிறாரான்னா இல்லை. எல்லாமே பார்த்தோன்னா உளறல், தப்பு, கணக்கு போடுறதுலேயும் தப்பு, இங்கிலீஷும் தெரியாது, எல்லாமே பார்த்தோன்னா தெரியாமல் நாட்டாண்டுட்டு இருக்கிற 2 பேர் இருக்காங்க. 5000க்கு இன்னும் எவ்வளவு மிச்சம் இருக்கு? 1500. ஆக அந்த 1500 சேர்த்து கொடுங்க அப்படின்னு தான் மீண்டும் இந்த அரசாங்கத்தை பார்த்து நான் கேட்டு விடப்பட்டிருக்கேன். சங்கிலி பருப்பு தாலி அரிப்பு என்று என்ற சட்டம் ஒழுங்கு. அதே மாதிரிதான் 2 கோடி பேருக்கு நான் வேலை, 20 கோடி பேருக்கு நான் வேலை கொடுக்க போறேன். வருஷத்துக்கு 2 லட்சம் பேருக்கு வேலை, 2 கோடி பேருக்கு கொடுத்தோம்னா 5 வருஷத்துல 20 கோடி பேருக்கு நான் வேலை கொடுக்க. அவங்க யார் அப்படிங்கிறது நான் சொல்லி தெரிய தேவையில்லை. அப்போ இதில் யார் முதல் தற்கொலைங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த திமுகவில் இருக்கிற நபர்கள் சொல்கிறாங்களே, தாவைக்கா தொண்டர்கள், எழுத படிக்க தெரிஞ்சவங்கள தொண்டர்களை பார்த்தோன்னா தற்கொலைங்கன்னு சொல்கிறாங்களே. ஆனால் அது ரெண்டுமே சரியாக தெரியாத 2 பேர் இருக்காங்களா? அப்போ அவங்களுக்கு பேர் என்ன வச்சுருக்கீங்க? ஃபஸ்ட்டு இவங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். 50 ஆண்டு காலமாக அரசியல் பயணம் யார்? இவர். அதுக்கப்புறமா இவர் ஏதோ படிச்செல்லாம் முடிச்சிருக்காராமே, ஆனால் என்ன ஒன்றும் தெரில, கணக்கு சரியாக போட தெரியல, இங்கிலீஷ் சரியாக பேச வரல. எஸ்ஐஆருக்கு என்ன மீனிங்? எஸ்ஐஆர் அப்படின்னாலே அதுக்கு ஃபுல் நேம் என்னன்றது தெரிய மாட்டேங்குது. அந்த லெவலில் இருக்காரு ஒரு முக்கியமான நபர். இந்த நாக்கு எடுத்துட்டு போய் அயன் பாக்ஸ் வச்சு தேய். இவங்கெல்லாம் தான் தற்கொலை மாதிரி நம்மளுக்கு தெரியுறாங்களே தவிர தாவைக்கா தொண்டர்கள் எந்த இடத்துலையா தற்கொலை மாதிரி உங்களுக்கு தெரியுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம முன்வைப்போமா இல்லையா? பேசும்போதெல்லாம் பார்த்தோன்னா பயங்கர ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, தமிழ்லேயே பயங்கர மிஸ்டேக்கு. துண்டு சீட்டு பார்த்தாலும் பார்த்தோன்னா சரியாக படிக்க தெரியறதில்ல. ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார் அப்படின்னா ஆர்டரில் பார்த்தோன்னா எழுதி கொடுத்துருப்பாங்களா, அதை அப்படியே வாசிக்கிறது, 3வது கேள்விக்கு 2வது பதில் சொல்கிறது, 2வது பதிலுக்கு பார்த்தோன்னா 3வது கேள்வி கேட்குறதுன்ற மாதிரி பயங்கரமாக சொதப்பிட்டு ப்ரெஸ் மீட்டில் உட்காந்துட்டு பார்த்தோன்னா இவங்கெல்லாம் வந்து அரசியலில் முக்கியமான இடத்துல இருக்கும்போது தாவைக்கா தொண்டர்கள் இருக்கக்கூடாதா? சரி, இவனாவது தொண்டை, நீங்கள் சொல்கிற தற்கொலைகள்ன்ற தொண்டன் அப்போ தான் அரசியலுக்கு புதுசு நீங்கள் தான் சொல்லிக்கிறீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு போட்டிருந்தா அவங்க மிகப்பெரிய அரசியல் ஞானின்னு சொல்லுவீங்க, அது வேறு விஷயம். இப்போ புதுசாக பார்த்தோம்னா வந்திருக்கிற ஒரு நபர் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அதை தற்கொலைன்னு சொல்கிறீங்க. 50 ஆண்டு காலமாக அரசியல் பயணம் செஞ்சவர், பல போராட்டங்களை முன்னெடுத்தவர், களத்தில் என்ன நடக்குன்னு தெரிஞ்சவர், ஏன் எல்லாரையுமே படிக்க வச்சவர், படிக்க வச்சதே திராவிடம் தானே பேசுவாங்களே, எல்லாருமே படிக்க வச்சவர். பாவம், அவர் படிக்காமல் போயிட்டார். இப்போ காமராஜர் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், அவர் படிக்கலாம், ஆனால் நம்மளை மாதிரி எல்லாருமே படிக்காமல் இருக்கக்கூடாது, நம்ம எல்லாரையும் படிக்க வைக்கணும் அப்படின்னு அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார். அவரை சொல்லிக்கலாம் நம்ம. ஆனால் இவங்க படிக்க வச்சேன்னு சொல்கிறாங்க, ஆனால் இவங்களும் படிக்கலை. இவங்க மூலமாக படித்தவங்களும் இவங்களே தற்கொலைகள் வேறு சொல்லிக்கிறாங்க. என்னையா ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நீங்கள் என்ன யாரை மென்ஷன் பண்ண வர்றீங்க? தற்கொலைகள் அப்படின்னு எங்களை சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ எங்களை தற்கொலைகளை வச்சுருந்தது யார் அப்படின்னா நீங்கள் தானே தான் கேட்கணும். அப்போ எங்களுக்கு நீங்கள் படிப்பு சொல்லி தரேன்னு சொன்னதெல்லாம் பொய், சும்மா சொல்லிட்டு இருந்திருக்கீங்க. அப்போ நாங்களாக தான் படிச்சிருக்கோம், அப்படி தானே வருது. அதெல்லாம் இல்லை, உங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை. சரி, இல்லாமல் போட்டு இப்போ என்ன? அரசியல் புரிதல் தான் இல்லாமல் போயிட்டுமே, இப்போ என்ன பிரச்சனை? உங்களுக்கு அரசியல் புரிதல் இருக்குல்ல. அப்படியே பார்த்தோன்னா அரசியல் புரிதலே இல்லாத தொண்டர்களை பார்த்து திட்டுறதும், விஜயாவில் பார்த்து நோண்டிகிட்டே இருக்கிறதும், எனி டைம் பார்த்தோன்னா விஜய் விட்டு அரசியல் பண்ணுறது மட்டுமே இருக்கீங்க. அவங்களுக்கு தான் ஒன்றும் தெரியாதுல்ல, அவங்கள மக்களை தேர்ந்தெடுக்க போகிறதெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி கம்முன்னு இருக்க வேண்டியதானே? அதாவது நடக்குதானா? இல்லை, தளபதி வரைக்கும் விட்டுருந்தார்ல, எங்கே போனாலும் நம்மளை பற்றி பேசுகிறதே அவங்களோட வேலை, அந்த லெவலில் தான் இருக்குது அப்படின்னு. ஆமாம், 15 வருஷமாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிற சீமான் அவரில் பார்த்தோன்னா ஒரு முக்கியமான ஸ்டேஜ்லேயாவது வந்து உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும் பேரை சொல்லி பேசியிருப்பாங்களா, அவங்க கட்சியை பற்றி திட்டிருப்பாங்களான்னு இல்லை.
2 வருஷம் கூட ஆகாத விஜய் அவர்களை பற்றி தான் பார்த்தோன்னா மேடைக்கு மேடை முதல்வர் பேசுகிறாரு, துணை முதல்வர் பேசுகிறாரு, மந்திரிகள் பேசுகிறாங்க, எம்எல்ஏக்கள் பேசுகிறாங்க, வாடகைவாதிகள் பேசுது, எல்லாருமே விஜய் பற்றி மட்டும் தான் பேசுகிறாங்க. கேட்டால் விஜய் அவர்களுக்கு தற்குறித்தனமாக இருக்காங்க, அவங்களுக்கு அரசியல் தெரியாது அப்படின்னு. ஆனால் அவங்கள பற்றியே பார்த்தோன்னா 24 மணி நேரம் பேசிகிட்டு இருக்கிறது இந்த தற்குறிங்க தான். ஸோ தற்குறிங்க அப்படின்ற மீனிங்க்கு பார்த்தோன்னா இவங்களுக்கு தான் பார்த்தோன்னா இந்த அர்த்தம் தெரியலன்னு நினைக்கிறேன். அது யார் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சி நான் சொல்லிட்டேன். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுங்க, இந்த மாதிரி சரியாக பேசுங்க, இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு. இப்போ விஜய் அவர்கள் ஒரு ஸ்டேஜில் ஏறினார் அப்படின்னா இங்கிலீஷ் ஃபுல்லாமே பார்த்தோன்னா பாலிடிக்ஸ்லையும் பேசினார், மதுரை மாநாட்டில் பேசினார், இப்போது செயற்குழு மீட்டிங் அங்கங்களில் பேசினார். அந்த மாதிரி இங்கிலீஷில் ஒரு 4 லைன் இவங்களை பேச சொல்லுவாங்களான்னா பேச மாட்டாங்க. விஜய் பேசுவார், அவருக்கு எழுத படிக்க தெரியும், பேசுகிறதா அவர் தற்குறி இல்லை, இவங்க படிக்கல போல் இருக்குது, இதனால் இவங்க தான் தற்குறிங்களா அப்படின்னு இவங்களே ஒத்துக்கிறாங்களா, இல்லை அப்படி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்மளை தற்குறிங்குவாங்க. இல்லை முக்கியமான ஒரு கேள்வி கேட்டால் பார்த்தோன்னே இவங்களுக்கு எதுவுமே தெரியல, தற்குறிம்பாங்க. சரி தற்குறின்றது இருக்குன்னா பதில் சொல்லு அப்படின்னா பதில் தெரியாது. அப்போ ரியல் தற்குறி யார் அப்படின்னா நீ தான். இப்போ இருக்கிற நம்மளை மாதிரி யங்ஸ்டர்ஸு 1970 1960 அப்படின்ற வரலாறு தோண்டி எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு கிழிக்கிறாங்க. இவங்க தற்குறிங்களாமா, அந்த லெவலில் இருக்குது இவங்களோட வேலை. சரி ஓகே, பாவம் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. இனி 2026 தேர்தலில் பார்த்தோன்னா தளபதி விஜய் அவர்கள் ஓட் பேங்கையும் பார்க்காம சதறடிக்க போகிறாரு. இப்போ வேறு கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் ரசிகளை பார்த்தோன்னா திட்டாதீங்க, அவங்களை சாஃப்டாக பேசுங்க அப்படின்னு வேறு ஒரு எம்எல்ஏ பேசினார். நேற்று அக்கா வீரலட்சுமி அக்கா மன்னிப்பு கேட்டாங்க. அதை பற்றி டீட்டெயிலாகவே நான் ஒரு கிளியராக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நேற்று நான் போட்டிருப்பேன். யாராவது பார்க்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். சரி, இப்போது இவங்க பேசுகிற அந்த விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதையும், ப்ளஸ் தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள வந்ததுக்கப்புறமா மக்களுக்கும் சரி அரசியல் கட்சிகளுக்கும் சரி எந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படுத்தி இருக்காரு, என்ன மாதிரியான ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.